ஃபைனலி AK64 படத்தோட ஒரு அப்டேட், நல்ல அப்டேட் வந்துருச்சு. எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். அதாவது படத்தை பத்தின அப்டேட் வந்துருச்சு. அதாவது படத்தோட இயக்குனர் யாரு, படத்தோட பெயர் என்ன, அதுக்கப்புறமா யார் இந்த படத்தை தயாரிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. ஃபைனலா படத்தோட பேர் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டை கொடுத்துட்டாங்க. டேர் டெவில் அப்படின்ற பெயரை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. எஸ், AK64 படத்தோட பெயர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. டேர் டேவில் அப்படின்ற பெயர் தான். இந்த பெயரை கேட்ட உடனே ரசிகர்கள் வந்து ஓகே, கதை எந்த மாதிரி இருக்க போகுது, அதாவது பெயரே வந்து இந்த அளவுக்கு ஒரு கேப்சியா இருக்கே, ஸோ அதனால எந்த மாதிரி கொண்டு போக போறாங்க, நம்மளுடைய அஜித்குமார் அவர்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்க போகுது, ஏற்கனவே மாஸ்க் ஹீரோவா ஜொலிச்சிட்டு இருக்காரு, ஸோ இந்த பேருமே அதிரடியா இருக்கிறதுனால எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவருடைய கடைசியான திரைப்படம் என்னன்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லி. அந்த படத்தையுமே வந்து இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு. இந்த படம் வந்து அஜித்குமார் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்ச திரைப்படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஹீரோவா கலக்கி இருந்தாரு. இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மீறியுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. வசூல் ரீதியாகவும் சாதனையை படைச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் கார் ரேஸ்ல வந்து ரொம்பவே பிஸி ஆயிட்டாரு. ஒரு பக்கம் அவருமே சொந்தமா கார் ரேசிங் அணியை தொடங்கி அவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா துபாயில் நடந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு 3வது இடத்தை பிடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த விருது வாங்குறப்போ வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு பரிசு வாங்குறப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் பெருமையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கார் ரேஸ் மூலமாகவும் இந்தியாவுக்கு வந்து நிறைய பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வந்து எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் எப்பவும் அவருடைய அடுத்த திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வந்து 2025 தான் அந்த திரைப்படம் வெளியாச்சு. அதுக்கு முன்னாடி அவருடைய திரைப்படம் வந்து 2023 வந்து வெளியாயிருந்துச்சு. ஸோ அதுவே 2 வருஷம் கேப்ல தான் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த சமயத்துல அவர் வந்து கார் ரேஸ்ல பிஸியா இருக்காருப்பா, ஸோ அதனால படங்கள் நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் கூட ஆகலாம். அதாவது படத்தை பத்தின அப்டேட் வர்றதுக்கே 2-3 வருடங்கள் ஆகலாம். ஸோ கார் ரேஸ்ல பிஸியா இருக்காரு, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாருமே சொன்ன விஷயம், தயவு செஞ்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க வந்து திரையில பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் போது கூட எங்களுடைய தலப்படம் வரட்டும், அப்போ நாங்க மாஸ்க் காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், அதை வச்சு ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த ஒரு படத்தையுமே இயக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிடுச்சு. ஒரு சமயத்துலலாம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து AK64 இயக்குனர் கிடையாது, வேற யாரோ தான் இயக்குனர் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வதந்திகள் பரவுச்சு. ஆனா அது வந்து அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு, எஸ், நான் அந்த படத்தை வந்து நான் தான் இயக்க போறேன், அந்த படத்தை பத்தின அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு அப்டேட்டா தான் இந்த படத்தோட டைட்டில் என்னது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேர் டெவில் அப்படின்றது தான் இந்த ஒரு படத்தோட டைட்டிலா இருக்குது. ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க, தயாரிப்பு பணிகள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை வந்து தயாரிக்க போறது நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய மனைவி ஷாலினி அஜித்குமார் அவர்கள் தான். அவங்க தான் முதன்முறையா தயாரிப்பாளராக களமிறங்குறாங்க. AK64 படத்தோட டேர் டெவில் இந்த படத்தோட தயாரிப்பு பணிகளை ஷாலினி அஜித்குமார் அவர்கள் தான் மேற்கொள்ள போறாங்க. இவங்க வந்து அஜித்குமார் சார் கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்ச முதல் திரைப்படம் அமர்க்களம். இந்த திரைப்படத்திலே இவங்களுக்கு வந்து காதல் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா 2 பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷாலினி அவர்கள் வந்து குடும்ப பொறுப்புகளை பார்த்துட்டு வந்துருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியுமே வந்து தயாரிப்பாளராக ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல எந்தெந்த ஹீரோயின்கள் நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இயக்குனரே சொல்லிட்டாரு. என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்ச படம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கான படமா இருக்காது. அதாவது ரசிகர்களுக்கு மட்டுமே கிடையாது, குடும்ப ரசிகர்களையுமே கவரக்கூடிய விதமா ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்த படமா தான் இந்த படம் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் படமா தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனாலே இந்த படத்தோட கதை வந்து ஒரு மாஸ் ஹீரோவான அந்த ஒரு மட்டுமே இல்லாம குடும்ப ரசிகர்கள் பார்க்கக்கூடிய விதத்துல ஒரு என்டர்டைன்மெண்டா போகக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு வந்துட்டு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுல எந்தெந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க, எந்தெந்த நடிகைகள் நடிக்கிறாங்க அப்படின்றது சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஏன்னா அஜித்குமார் அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் யார் முன்னணி ஹீரோயினா நடிக்க போறாங்க, யார் யார் வந்து பெரிய பெரிய கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆனா AK64 படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஹீரோயின் அஜித்குமார் அவர்களுக்கு ஜோடியா நடிக்க போறாங்க
போறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்குமே சொல்லல. அதே நேரத்துல எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் இதுவரைக்கும் சொல்லல. சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆவலா இருக்காங்க. சோ இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகளை வந்து இந்த மாதம் இறுதியில தொடங்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிடுச்சு. சோ அதே நேரத்துல படத்துல வந்து கண்டினியூஸா நடிக்க போறது கிடையாது. ஏன்னா கார் ரேஸ்ல பிஸியா இருக்காரு. ஒரு பக்கம் ஷூட்டிங், இன்னொரு பக்கம் கார் ரேஸ், ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண போறாராம். கார் ரேஸ் வந்து இருக்கக்கூடிய நாட்கள்ல படப்பிடிப்பு பண்ண முடியாது. சோ இதனால கார் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இடையில கேப் இருக்கும் இல்லையா, ஒரு பக்கம் கார் ரேஸ்லயும் பிஸியா இருக்க போறாரு. சோ அதுல கிடைக்கக்கூடிய கேப்ல தான் படமும் நடிக்க போறாரு. இந்த படத்தை வந்து இந்த வருடத்தோட இறுதியில எடுத்து முடிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்த வருட தொடக்கத்துல இந்த படத்தை வெளியிடுறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. இது மட்டுமே கிடையாது, அடுத்தடுத்து அஜித்குமார் அவர்களுடைய கையில வந்து 3 படங்கள் இருக்கு. ஒரு பக்கம் மங்காத்தா 2 இருக்கு, அதுக்கப்புறமாவும் இன்னொரு படம் கையில வச்சிருக்காரு. சோ இதனால இந்த படத்தை முடிச்ச உடனே அடுத்த படம், அதுக்கப்புறமா அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படங்கள்லயுமே வந்து உடனடியா ஷூட்டிங்ல தொடங்குறதுக்கு வந்து ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. சோ இதனால இந்த படத்தை வந்து கூடிய விரைவில் எடுத்து முடிச்சிருவாங்க. சோ ஃபைனலா அஜித்குமார் அவர்களை வந்து திரையில பாக்குறதுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா படத்தை பத்தின அப்டேட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ எக்ஸைட்மெண்ட்மே கூடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு விதமான புது புது அப்டேட்டும் வரப்போது வந்து நல்லாவே இருக்கு. ஏன்னா கதை எப்படி இருக்கு, கதைக்களம் எப்படி இருக்க போகுது, அஜித்குமார் அவருடைய நடிப்புல அவருடைய கதாபாத்திரம் இந்த அளவில் இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்காங்க. சோ அதை வந்து ஒரு இன்னும் கூடுதல் ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாக்கக்கூடிய விதத்துல படத்தோட டைட்டிலே வந்து மாசா இருக்குது. சோ டெவில் அப்படின்ற ஒரு பேரை கேட்ட உடனே ஓகே எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்காங்க. அஜித்குமார் அவர்களுக்கு இப்ப கண்டிப்பா வந்து வெயிட்டான கதாபாத்திரம் தான் இருக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சோ இவர் வந்து அந்த எந்த மாதிரி மாசா இருக்க போறாரு, அதுலயுமே ஃபேமிலி ஆடியன்ஸை கவரக்கூடிய விதமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனால சோ வீரம் அந்த மாதிரி கேட்டகரியில வரப்போகுதா, இல்லைன்னா வந்து பழைய அஜித்குமார் அவர்களுடைய அந்த கேட்டகரி, அந்த குடும்ப படங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில இந்த படங்கள் வரப்போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்ததா பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது டேர் டெவில் அப்படின்ற பேர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும், இந்த படத்துல எந்த ஹீரோயின் நடிச்சா நல்லா இருக்கும், அதாவது அஜித்குமார் அவர்களுக்கு ஜோடியா இவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த ஹீரோயின் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஃபைனலா இந்த படத்தை பத்தி அப்டேட் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்துல ஒவ்வொரு அப்டேட்டுமே வெளியிட்டு ரசிகர்களை வந்து என்ஜாய் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகளையுமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு அடுத்த வருஷம் வந்து நமக்கு ட்ரீட்டா கொடுக்க போறாங்க அப்படின்ற நம்பிக்கையில வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரசிகர்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பா இந்த படம் பூர்த்தி செய்யும். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கிய அந்த குட் பை டாக்லே திரைப்படமே மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருந்தது. ரசிகர்களுக்கு வந்து ஒரு பிடிச்சமான திரைப்படமா இருந்துச்சு. ஸோ அதே இயக்குனர் தான் திரும்பவும் வந்து டேர் டெவில் அந்த படத்தை வந்து இயக்க போறாரு அப்படின்ற அப்டேட்டுமே ஒரு ஸ்ட்ரீட்டா தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த படமும் வெற்றி படமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி படம் வரப்போகுது அப்படிங்கிறத. மறக்காம இது பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.